ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருப்பேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்து காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவள் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லும்போது அது சரியாக படுது. அப்புறம் என் சைடு இருக்கிற நியாயத்தையும் சொன்னேன். அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். 2 பேர் சைடுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அன்புங்கிறதுனால தான் இந்த சண்டையே வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை எடுத்துக்கங்க, எதாவது எடுத்துக்கங்க. ஒரு நல்லது பண்ணால் அது யாரு கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டா மட்டும் அதுக்கு நிறைய வியூஸ் போகும். அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாருமே தப்பை மட்டும்தான் பார்க்குறாங்களே வெளியே, ஒரு நல்லது பண்ணால் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி 24 ஹவர்ஸுமே கிச்சன் ரூமை க்ளீனாக வச்சுக்க முடியாது. க்ளீனாக வச்சுருப்பா. அப்போ நம்ம பாராட்டி வீடியோ போடுறதில்ல. எப்போயாவது ஒரு நாள் அழுக்க கிடக்கும்போது நம்ம வீடியோ போடுறது என் தப்பு தான். காயத்ரி மன்னிச்சுக்க, நான் அதே வீடியோலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ண பாவம். அவள் சைடுக்கு நியாயத்தையும் சொன்னேன். அப்புறம் ஒரு கமெண்ட் அதில் வந்துருந்துச்சு. ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, எங்கே போனாலும் காயத்ரி இப்படி தான் கிச்சன் ரூம் நீட்டாகவே வச்சுக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது, துணிமணி மட்டும்தான் துவைச்சி போடுது, வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல, நீங்கள் போய் சமைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, நீங்கள் சமைக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். காயத்ரியும் அதை தான் சொல்கிறேன். என்னங்கிற அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். ஏன்னா என் போக்கில் விட்டுருங்க, நீங்கள் சமைக்கவே வேண்டாம், பக்கம் சமையல் பட்டு வர வேண்டாம், நான் பாட்டுக்கு க்ளீனாக வச்சுக்கிறேன், நான் பாட்டுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன இதாகுதுன்னா, அவள் எல்லா வேலையும் செய்யும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அடடா, எல்லா வேலையும் செய்கிறாளே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நல்லதில் செய்கிறது கடைசியில் கெட்டதில் போய் முடியுது. என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் காரணமே ஓவர் அன்பு. ஓவராகவும் வச்சுக்கூடாதுங்க. அன்பாக இருந்தாலுமே அளவாக தான் இருக்கணும் போல் இருக்குது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்துட்டால் சரியாக போகும். என் மேலேயும் தப்பு இருக்குது. தண்ணி போடுறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறது, அப்புறம் போதையில் தெரியாமல் நிறையா கெட்ட வார்த்தையில் பேசி திட்டி போடுவேன். அப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஐயோ அப்படி பேசிட்டுனா அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். என் மேலேயும் தப்பு நிறைய இருக்குது. எல்லாம் திருத்திக்கணும். இனிமேல் நெகட்டிவிட்டி வீடியோ வராது. நெகட்டிவாக இனிமேல் நான் அப்படியே கோவம் எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் திட்டினாலும் வீடியோ எடுத்து போட மாட்டேன். இனிமேல் நான் பாசிட்டிவாக மட்டும் சந்தோஷமாக இருக்கிற வீடியோ மட்டும் வரும். இனிமேல் சண்டை போடாமல் இருப்பேன், முயற்சி பண்ணுறேன். அப்படியே வந்தாலும் நான் வீடியோ போட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன். எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நீங்களே என்னை மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் ஒரு நல்ல ஜாலியான வீடியோ மட்டும்தான் வரும். சண்டை போட்டால் கூட அந்த சண்டை வீடியோலாம் வராது. அதெல்லாம் போடங்காட்டின்னு தானே கண்ட நாய்களாக எனக்கு ட்ரோல் பண்ணுது, தப்பு சொல்லுது. கண்ட நாய்னா நான் கமெண்ட்ஸ் சொல்லலை, ட்ரோல் பண்ணுறவங்கள சொல்கிறேன். என் வீடியோவை எடுத்து போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள நான் சொல்கிறேன். இனிமேல் நம்ம கரெக்டாக இருந்துக்குவோம். யாருக்கும் நம்மளை சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக பேசிக்கிறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தேன் 3 கேனு. வாங்கிட்டு பார்க்குற தக்காளி சுத்தமாக இல்லை. அப்புறம் மறுபடியும் போய் தக்காளி வாங்கிட்டு இப்போ தக்காளி வந்துட்டு இருக்குது. தக்காளி சாப்பாடுமே அரிசியும் பருப்பு தாங்க. அது ஆல்ரெடி வீடியோ போட்டேன். அரிசியும் பருப்பு, ஒரு பீட்ரூட் இருக்குதுங்க பொரியல். இதான் சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக பேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.